வணக்கம் guys. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கேள்வி என்னன்னு சொன்னால் மெக்ஸ் சப்ஜெக்ட் பேப்பரோட 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற 2024ஆம் ஆண்டுக்கான பார்ட் 1 பேப்பரோட பார்ட் கேள்வியில் முதலாவது கேள்வி தான் பார்க்க போகிறோம். கேள்வியை கொஞ்சம் மாற்றிக்கொள்வோம். இந்த கேள்வியை 2 மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம். அதில் உங்களுக்கு எது ஓகே இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி செஞ்சு கொண்டு போகலாம் கேள்வியில். ஓகே, நம்ம இந்த கேள்வி பார்க்குறதுக்கு முன்னுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு சென்டென்ஸ் வாசிக்கும் பொழுதும் அதில் கொடுத்துருக்க தகவல்களை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, விளங்கி எடுத்து கேள்வியை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி கேள்வி, மனித நாட்கள் கேள்வி நம்ம அப்படித்தான் செய்யணும். ஏன்னா டைம் ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம கேள்விக்குள்ள போகலாம். ஒரு வீட்டின் சுவரில் தீந்தை பூசுவதற்கு 6 மனிதர்கள் 8 நாட்கள் எடுப்பார் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இத்தனை மனித நாட்கள்னு கண்டுபிடிச்சுக்கொள்வோம். இதுல 6 மனிதர்கள் 8 நாட்கள் எடுப்பாங்களாம். சரிதானே? இது எத்தனை மனித நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு 8 48 மனித நாட்கள். சரிதானே? இப்ப இவ்வேலையை 3 நாட்களில் செய்து முடிக்க வேண்டுமெனில், அப்ப இந்த வேலையை என்ன செஞ்சிருக்காங்க, 3 நாட்கள்ல செஞ்சு முடிக்க போறாங்க. அதற்காக எத்தனை மனிதர்கள் மேலதிகமாக எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அவ முதல்ல 3 நாட்கள்ல செய்து முடிக்க எத்தனை மனிதர்கள் தேவைன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு என்ன செய்யணும், மொத்தம் 42 மனித நாட்கள் ஆகுது அந்த வேலையை முடிக்கிறதுக்கு. அந்த வேலையை 3 நாட்கள்ல முடிக்க போறாங்க. அப்ப 48 மனித நாட்கள் மொத்தம் 3 நாட்கள்ல செய்ய போறாங்க. எத்தனை மனிதர்கள் தெரியல. ஸோ நான் அதை எக்ஸ் மனிதர்கள்னு சொல்லி சொல்றேன். எக்ஸ் மனிதர்கள் தான் எத்தனை பேர்னு கண்டுபிடிக்க போறோம். அப்ப 48 மனித நாட்கள் இங்க பெருக்குது, நாட்கள் பெருக்குதுன்றது என்ன செய்யும், பிரிக்கும். 3 நாட்களால் பிரிச்சா 4 நாட்கள் வெட்டுப்படும். எக்ஸ் சமன் எத்தனை மனிதர்கள், இதை சுருக்கும் பொழுது 16 மனிதர்கள் சொல்லி வருவாங்க. அப்ப ஏற்கனவே எத்தனை 6 மனிதர்கள் இருக்காங்க. அப்போ 3 நாட்கள் வேலை செய்யறதுக்கு 16 மனிதர்கள் தேவை. ஆகவே 16லேருந்து 6 மனிதர்களை கழிச்சோம்னு சொல்லி சொன்னாக்க மேலதிகமா 10 மனிதர்கள் தேவைன்னு சொல்லி என்ன செய்ய முடியும், கண்டுகொள்ள முடியும். இதை இன்னொரு மெத்தட்ல பார்க்கும் பொழுது அது எப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த மெத்தட் எப்படின்னு சொல்லி சொன்னா, 6 மனிதர்கள் 8 நாட்கள்ல வேலை செய்வாங்களா இருந்தா எக்ஸ் மனிதர்கள் 3 நாட்கள வேலையை செஞ்சு முடிக்கணும். அப்படித்தானே? 6 மனிதர்கள் 8 நாட்கள்ல செஞ்சு முடிக்கிற வேலையை 3 நாட்கள்ல செஞ்சு முடிக்கணுமா இருந்தா எக்ஸ் மனிதர்கள் தேவைப்படுது. ஏன்னா எத்தனை மனிதர்கள் எனக்கு தெரியும், ஏன்னா எக்ஸ்ன்னு சொல்லி சொல்றேன். ஓகேயா? இப்ப இதை சுருக்கிறதுக்கு என்ன செய்யணும் கேட்டாக்க, 6 மனிதர்களின் கீழ் எக்ஸ் மனிதர்கள் சமன் 8 நாட்களின் கீழ் 3 நாட்கள் விட்டுக்கூட போகுது. எக்ஸ் மனிதர்களை நான் இங்கே கொண்டு போகிறேன். அப்போ எக்ஸ் மனிதர்கள் இந்த 6 நான் இங்கே கொண்டு வரேன். சரியா? நான் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுறேன். ஏன்னா ஒரு தெரியாகணியத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு மற்ற நான் சுருக்க போகிறேன். சரிதானே? அப்போ நான் இது 6 எக்ஸ் இங்கே கொண்டு வந்துட்டேன். அப்போ எக்ஸ் நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். 6 மனிதர்கள் தர 8 கீழ் 3 நடப்போகுது. நான் சுருக்கும்போது 6 3 சுருக்கணும். இன்னும் 2 முறை, இன்னும் 1 முறை, 8 2 16. ஸோ எக்ஸ் 16 மனிதர்கள்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை இந்த 6 கழிச்சுட்டா 10 மனிதர்கள். ஓகே தானே? இப்படித்தான் 2 முறையில் இந்த கேள்வி செய்ய முடியும். இதில் நான் கடைசி ஃபைனல் 48 கண்டுபிடிச்சி செஞ்சுருக்கேன். இதில் நான் 48 கண்டுபிடிக்காம சுருக்க முதலே செஞ்சுருக்கேன். ஓகே தானே? இந்த கேள்வியை இப்படி தான் பார்க்க முடியும். ஓகே கைஸ், தேங்க்யூ. நம்ம அடுத்த கேள்வியில் சந்தி.